மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 14. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. கதிஜா எடுக்க போகும் அதிரடி முடிவு என்ன என்பதை கதைக்குள் சென்று பார்க்கலாம். அப்துல், பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா என்று அப்துலை கட்டிப்பிடித்து அழுதான் சலீம். என்னடாச்சு, என்ன என்றான் அப்துல். அதை எப்படிடா சொல்லுவேன்? அதை நினைச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குடா. டேய் சலீம், என்ன நடந்தது? ப்ளீஸ் சொல்லுடா. அந்த அசிங்கத்தை நான் எப்படிடா சொல்லுவேன் என்று சலீம் வருத்தப்பட்டான். இப்போ சொல்ல போறியா இல்லையா என்று அப்துல் கத்தியதும் சலீம் அனைத்தையும் கூறினான். அட கடவுளே, என்னடா சலீம், என்ன சொல்கிற என்று அப்துல் அதிர்ச்சி அடைந்தான். நான் நித்யாவை தாண்டா நினச்சேன், ஆனால் அது கதிஜுவா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலடா. எப்படிடா உன்னால் இப்படி சொல்ல முடியுது? மனைவிக்கும் மற்றவளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எப்படிடா போகும்? அதான்டா அப்துல், தெரியாமல் போச்சு, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. சலீம், நீ பண்ணது தப்பு இல்லை. நித்யாவுக்கு துரோகம் பண்ணியிருக்க. பாவம்டா அந்த பொண்ணு, வசதியான வீட்டு பொண்ணு, உன்னை நம்பி வந்து எவ்வளோ கஷ்டப்படுது. ஏன்டா இப்படி பண்ணின என்றான் அப்துல். சலீம் பதில் எதுவும் சொல்லாமல் அழுது கொண்டிருந்தான். அப்போ நீ கதிஜாவை மறந்துட்டதா பொய் சொல்லியிருக்க. டே அப்துல், என்னடா இப்படி சொல்கிற? ஆமாண்டா, இப்படி சொல்லாமல் எப்படி சொல்கிற? அந்த இடத்துல கதிஜா இல்லாமல் வேற பொண்ணாக இருந்தாலும் நீ தப்பு பண்ணியிருப்பியா? சொல்லு. அப்துல், என்னடா சொல்கிற என்று சலீம் கதறினான். என்னடா பதில் சொல்ல முடியலையா? 3 மாசமா நித்யா கூட இருக்க, அவளோட மூச்சு காத்து வச்சே. இவ தான் மனைவியா இல்லையான்னு கண்டுபிடிக்க வந்தாண்டா உண்மையான கணவன். இதில் நீ வேற அவன் காதலை. சொல்லவே அசிங்கமா இருக்குச்சு. இதே தப்ப நித்யா செஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப? ஆனால் அப்படி ஒரு காலமும் நடந்திருக்காது. அதான்டா பொண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள வித்தியாசம். உன்னோட ஸ்பரிசம் வச்சே நித்யா இது வேற யாரோன்னு தொட்ட உடனே கண்டுபிடிச்சிருப்பான். கதிஜா மேலே இருந்த ஆசையில் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு, ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லாத. அவ்வளவுதான். நித்யாவுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்காத. அவளை நான் உண்மையாக என் சிஸ்டராக தான் நினைக்கிறேன். அப்துல் வார்த்தைகளை கொட்டி தீர்த்தான். தன் நண்பனே தான் சொல்லுவதை நம்பவில்லை என்று நினைத்த சலீம் வேறு யார் தன்னை நம்புவார்கள் என்று நினைத்து துடித்தான். நித்யா, உன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இங்கே என்ன பண்ணுற என்று ராஃபியா நித்யாவின் ஃபோனை கொண்டு வந்து கொடுத்தார். நித்யா எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டு ஃபோனை வாங்கினார். ஃபோன் ரிங் ஒலித்து கொண்டே இருந்தது. நித்யா, ஃபோனை எடுத்து ஆன் பண்ணு என்று ராஃபியா கூறினார். நித்யாவால் பதில் சொல்ல முடியவில்லை. துக்கம் தொண்டையை அடைத்தது. மூச்சு விட முடியவில்லை. கத்தி கதறி அழ வேண்டும் என்று துடித்தார். வெகு நேரமாக அது முடியாமல் தவித்தார். ராகுல் ஃபோனில் விடாமல் அழைத்து கொண்டே இருந்தான். நீ பேசு, நைட் டிஃபன் ரெடி பண்ணணும், நான் போகிறேன் என்று ராஃபியா கூறிவிட்டு சென்றார். ஃபோனை ஆன் செய்து ராகுல் என்று கதறி அழுதார். தற்போது அவளுக்கு ராகுலை தவிர சொல்லி அழ யாரும் இல்லை. மறுமுனையில் ராகுல் பதறினான். என்னாச்சு நித்யா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகிற என்று கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் அழுது கொண்டே இருந்தாள். ஏதோ விபரீதமாக நடந்திருக்கிறது என்று மட்டும் ராகுல் உணர்ந்தான். சொல்லி அழ அங்கு யாரும் இல்லை என்பதா தன்னிடம் அழுகிறாள் என்று அவன் அமைதியாக காத்திருந்தான். அவள் அழ அழ அவன் கண்களும் கண்ணீர் வடித்தது. சற்று நேரம் சென்றது. நித்யா, ப்ளீஸ்மா, என்னம்மா நடந்துச்சு என்று ராகுல் கேட்டதும் ராகுல் அதை தவிர்த்து அவளிடம் வார்த்தை வரவில்லை. தேம்பி தேம்பி அழுதாள். தொண்டை அடைத்தது. கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தது. ராகுல், சலீம் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் ராகுல். நான் அதை எப்படி சொல்வேன் ராகுல்? அழுகையோடும் வார்த்தை தடுமாற்றத்தோடும் பேசினார். என்னாச்சும்மா, சொல்லுமா நித்யா, எனக்கு பயமா இருக்கு. நீ இப்படி அழுகிறத கேட்கும்போது எந்த காட்சியை ஒரு மனைவி பார்க்கக்கூடாதோ அதை பார்த்துட்டே ராகுல். நான் என்ன பண்ணுவேன்?
என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு ராகுல். என்னால் முடியல ராகுல், தாங்க முடியலை. இந்த நிமிஷமே என் உயிர் போனால் கூட பரவாயில்ல. இதை பார்த்துட்டு நான் எப்படி உயிரோடு இருக்கேன்னு தெரியல ராகுல். எல்லாமே அவன் தான் நம்பி வந்தேன். இப்போ அவனே என்னை கொன்னுட்டான் ராகுல். நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்குன்னு யாருமே இல்லை. நான் அனாதையாக இருக்கிறேன். அவன் ஏன் இப்படி பண்ணினான்? வேறொரு பொண்ணோட எப்படி அவனால்? அதற்கு மேல் சொல்லவில்லை. ராகுல் புரிந்து கொண்டான். நித்யா அழுகாத, ஏதோ தப்பு நடந்திருக்கு. சலீம் பற்றி நீ சொன்னது வரைக்கும் நல்லவர் தான். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராத, கொஞ்சம் பொறுமையாயிரு. என்ன சொல்கிறீங்க? அவசரப்பட்டா இதில் முடிவெடுக்க என்ன இருக்குது? யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனால் அந்த அசிங்கத்தை நானே என் கண்ணால் பார்த்தேன். வேண்டாம் ராகுல், நான் அப்புறம் பேசுகிறேன். என்னால் பேச முடியலை என்று ஃபோனை வைத்தாள். ராஃபியா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். நித்யா என்று அழைத்ததும் அக்கா என்று அப்போதுதான் வாய்விட்டு கதறி அழுதாள். அவள் கத்தி அழுவதை பார்த்த லுப்னா ஓடி வந்தாள். என்னாச்சு என்றதும் ராஃபியா விஷயத்தை கூறினாள். ஐயோ, என்னக்கா சொல்ற? ராஃபியா லுப்னாவால் நித்யாவை சமாதானப்படுத்த முடியவில்லை. அவள் அழுது கொண்டே இருந்தாள். சலீம் எங்க இருக்க என்று லுப்னா ஃபோன் செய்தாள். உடனே வீட்டுக்கு வா என்றாள். எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியலடா அப்துல். எல்லோருக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதான் லுப்னா கோபமாக கூப்பிடுறா என்று சலீம் கூறியதும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? போ, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் என்றான் அப்துல். சலீம் வீட்டிற்கு வந்தான். அவனால் நித்யாவை பார்க்க முடியாமல் திரும்பி நின்றான். என்னடா சலீம், ஏண்டா இப்படி பண்ணின என்று ராஃபியா கத்தி அழுதாள். இப்போ இங்கே யார் செத்து போயிட்டா? இப்படி ஒப்பாரி வைக்கிறீங்க? நானும் சலீமும் 7 வருஷமாக லவ் பண்ணுறோம். கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு இருந்தோம். நடுவில் குடும்ப பிரச்சனையால் பிரிஞ்சிருந்தோம். அதனால் ஒரே அடியாக பிரிஞ்சிடுவோம்னு நினச்சிங்களா? நானும் சலீமும் விருப்பப்பட்டு தான் ஒன்றா இருந்தோம். இதில் உங்களுக்கு என்ன வந்துச்சு என்று கதிஜா கூறியதும் சலீம் அதிர்ச்சியோடு கதிஜாவை பார்த்தார். நித்யாவிற்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. கதிஜா என்று கத்தினான் சலீம். என்ன சலீம் கத்துற? நீ என்னை லவ் பண்ணலையா? எனக்காக என்னை தேடி எத்தனை நாள் வந்திருப்ப? என்னை உருகி உருகி நீ லவ் பண்ணது எல்லாம் பொய்யா? சொல்லு என்று கதிஜா கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். நித்யா தரையிலிருந்து மெதுவாக எழுந்து, இவ சொல்றது எல்லாம் உண்மையா? இவளை நீங்கள் காதலிச்சிங்களா என்றாள். சலீம் அமைதியாக நின்றான். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க என்றாள் நித்யா. அவன் கண் கலங்கி போய் தலையை ஆட்டினான். அதை பார்த்த நித்யாவிற்கு உயிரே போனது. ஐயோ ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு அழுதா. இப்படி ஏமாந்து போயிட்டேனே என்று கத்தினான். ஏய், என்ன ஏமாந்துட்ட? என்னமோ சலீம் உன்னோட குடும்பம் நடத்தி ஏமாத்தின மாதிரி கத்துற. உனக்கும் சலீமுக்கும் இனிமேல் எந்த தொடர்பும் இல்லை. சலீம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஏதோ ஒரு கோயிலை வச்சு தாலி கட்டினா நீ அவன் மனைவி ஆயிட முடியுமா? உன் கல்யாணம் எங்கள் மதத்துக்கும் சரி சட்டத்துக்கும் சரி செல்லாது. ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று கதிஜா கூறியதும் அனைவரும் கதிஜாவை பார்த்தன. கதிஜா, நீ ரொம்ப ஓவரா போற, நிறுத்திக்கோ. இனி ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்னுடுவேன் என்றான் சலீம். கொல்லுடா கொல்லு. உன்னை காதலிச்சு உனக்காகவே 7 வருஷமா காத்துட்டு இருக்கேன்ல, கொல்லுடா. இவன் நேத்து வந்தவ, இவளுக்காக என்ன கொல்லுவியா? சலீம், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் மனசும் என் உடம்பும் உனக்கு சொந்தமாயிடுச்சு. இனி நான் தான் உனக்கு எல்லாம். இவ உன் வாழ்க்கையில் இனிமே இருக்கவே கூடாது. நீ கட்டின தாலியை நீயே அறுத்தறியணும். இல்லை இங்கே நடக்கிறத என் அப்பா கிட்ட சொல்லி 3 கல்யாணத்தையும் நிறுத்திடுவேன். பத்திரிக்கை அடித்து ஊர் பூரா கொடுத்தாச்சு. இன்னும் 5 நாளில் கல்யாணம். இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா இனி யாருக்குமே கல்யாணம் நடக்காது. உன் குடும்பம் முக்கியமா இல்லை இவ முக்கியமா? முடிவு பண்ணிக்கோ என்று கதிஜா கூறியதும் அனைவரும் கதிஜாவை அதிர்ச்சியோடு பார்த்தனர். கதிஜா, என்ன சொல்ற என்று ராஃபியா கத்தினார். ராஃபியா, லுப்னா, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. இது எங்கள் 3 பேர் சம்மந்தப்பட்டது.
நீங்கள் அமைதியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சலீம், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. இப்போ என் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணணுமா, இல்லை அவ கழுத்தில் இருக்கிற தாலியை எடுக்க போறியா? சொல்லு என்று கோபமுடன் கத்தினான். கதிஜா, நீ ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே போற. அவன் என் மனைவி. அவளை என்னால் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது என்றான் சலீம். அப்ப என்னடா சொல்ல வர? என்ன காதலிச்சு ஏன் கூட படுத்துட்டு அவ என் மனைவி, எனக்கு முக்கியம்னு சொல்ற. அப்ப நான் யாரு? என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ அவளோட சந்தோஷமா வாழ்வ, நான் அதை பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கணுமா? என்னால் முடியாது. இனி பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன். என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்புறம் நடக்க போகிறத பாரு. இந்த குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு பார்க்க போறீங்க என்று அவள் கூறியதும், வேண்டாம் கதிஜா, ஃபோன் பண்ணாத என்று சலீம் கத்தினான். ராஃபியாவும் லுப்னாவும் செய்வதறியாது அழுது கொண்டே இருந்தார்கள். அப்போ போய் அவ கழுத்தில் இருக்க தாலியை கள்ளட்டு என்று கதிஜா கத்தினான். 3 பேர் வாழ்க்கை தன்னால் அழியப் போகிறதை பார்ப்பதா, நித்யாவின் வாழ்க்கையை பார்ப்பதா, என்ன முடிவு எடுப்பது என்று சலீம் தவித்தான். போறியா இல்லை ஃபோன் பண்ணட்டுமா என்று கதிஜா கூறினார். நித்யா அமைதியாக நின்றிருந்தாள். அவள் சலீமின் முடிவுக்காக காத்திருந்தாள். ஃபோனில் கதிஜா அவள் அப்பாவை அழைத்தாள். அப்பா. கதிஜா வேண்டாம் என்று சலீம் கெஞ்சினான். 1 நிமிஷம்ப்பா என்று ஃபோனை ஹோல்டில் போட்டாள். போ, இல்லை எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என்றாள் கதிஜா. கொஞ்சம் அமைதியாக இரு, எதா இருந்தாலும் அம்மா வந்துடட்டும், பேசி தீர்த்துக்கலாம் என்றாள் ராஃபியா. முடியாது, தீர்த்தாகணும் என்றாள் கதிஜா. என்னை மன்னிச்சிடு நித்யா என்று அவள் அருகில் சென்று தலை குனிந்தபடி அவளின் கழுத்தில் இருந்த தாலியை கழட்டினான். நித்யா அவனை தடுக்கவும் இல்லை, அழவும் இல்லை. அவனையே பார்த்தாள். ஆனால் அவன் தலை குனிந்தபடி அழுது கொண்டிருந்தான். இப்ப இந்த வீட்டுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போ என்றாள் கதிஜா. இந்த நைட்டில் அவ எங்க போவா கதிஜா? காலையில போகட்டும் என்றாள் ராஃபியா. முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு, வெளியே போ என்று நித்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார். சலீமை பார்த்தபடியே சென்றாள் நித்யா. அவன் சிலையானான். வெளியே கொண்டு தள்ளினாள். அவளது லேப்டாப், பேக் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வெளியில் வீசினாள். உனக்கு மான வெக்கம் இருந்தா இங்கே நிற்காத, இந்த வீட்டு வாசப்படியை இனி மிதிக்காத. சலீமுக்கும் உனக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை. அதையும் மீறி அவனை பார்க்கவோ பேசவோ நீ முயற்சி பண்ண, உன்னை எல்லார் முன்னாடி கேவலப்படுத்திடுவேன், ஜாக்கிரதை என்று கூறிவிட்டு கதவை சாத்தினாள். அனைத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். மணி 10 எங்கு செல்வது, யாரிடம் செல்வது, எதுவும் தெரியவில்லை, புரியவில்லை. இப்போது இங்கு யாரும் அவளுக்கு இல்லை. மனது இறுக்கமானது. அக்கவுண்டில் 0 பேலன்ஸ். கையில் இருப்பது வெறும் 20 ரூபாய் மட்டுமே. அவர்கள் ஏறும் பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தாள். அண்ணே, பஸ் எப்போ வரும் என்று பக்கத்தில் உள்ளவரிடம் கேட்டாள். லாஸ்ட் பஸ் வர நேரம்தாம்மா, இனிமே காலையில் தான் என்று அவர் கூறினார். பேருந்து வந்து நின்றது. அதில் ஏறினாள். எங்கு செல்வது என்று தெரியவில்லை. சலீம் வீடு, கல்லூரி, தன் வீடு, இதை தவிர்த்து அவளுக்கு எந்த இடமும் தெரியாது. எங்கம்மா போகணும் என்று கண்டக்டர் கேட்டார். அவளிடம் பதில் வரவில்லை. ஏமா, உன்னதாம்மா, எங்கே போற என்று அவர் மறுபடியும் கேட்டவுடன் தனது கல்லூரியின் பெயரை கூறி டிக்கெட் எடுத்தாள். பேருந்து வந்து அவர்களின் கல்லூரியின் முன் நின்றது. யாரும் இல்லை. எங்கு பார்த்தாலும் இருள். எங்கு செல்வது என்று யோசித்தவள் தனக்கு திருமணம் நடந்த அந்த கோயிலுக்கு செல்லலாம் என்று முடிவெடுத்து கோயிலுக்குள் சென்றாள். அங்கு சில பிச்சை எடுப்பவர்கள் உறங்கி கொண்டு இருந்தார்கள். ஒரு ஓரமாக சென்று அமர்ந்தாள். கையில் 10 பைசா இல்லை. இளவரசு கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. நிஜ பிச்சைக்காரியா பார்க்குற, அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்
என்ற அந்த ஞாபகம் வந்ததும் தன் நிலையை நினைத்து துடித்தாள். உடம்பில் எந்த தங்கமும் இல்லை, கையிலும் பணம் இல்லை. அடுத்து என்ன செய்வது, எங்கு போவது? இந்நிலையில் தன் அப்பாவிடமும் செல்ல முடியாது. மொத்த குடும்பமும் தன்னை வார்த்தையால் கொத்தி தின்று விடுவார்களே, என்ன செய்வது என்று அழுதாள். தவம் போல் இருந்து உன்னையே நினைத்து வாழ்ந்தேனே சலீம். நான் இருந்த தவத்திற்கு வரமாய் நீ கிடைப்பாய் என்றிருந்தேன். ஆனால் நீயோ உடல் சுகம் பெரிதென்று என்னை உயிரோடு யாக குண்டத்தில் போட்டுவிட்டாயே. ஏங்கி ஏங்கி உனக்காக நான் தவித்தேன். என் உடலாலும் உள்ளத்தாலும் அதை நீ அறியவில்லையா? உன்னை போன்றுதானே என் உடலுக்கும் இறைவன் உணர்ச்சிகளை கொடுத்துள்ளான். ஏன் நீ அதை உணரவில்லை? உறக்கமில்லாமல் உன்னை நினைத்து நான் காதல் தீயில் வெந்தது எத்தனையோ நாட்கள். உனக்காக அந்த தீயை மறந்து சாம்பலாக வாழ்ந்தேனே, நீ அறியவில்லையா? என் மீது இரக்கம் வேண்டாம். உன் காதல் எங்கு சென்றது? நீ ஒருத்தியை தீண்டும் போது என் முகம் உன் ஞாபகத்திற்கு வரவில்லையா? என் காதலுக்கு, என் வாழ்க்கைக்கு கல்லறை கட்டிவிட்டாயே சலீம். உன்னையா நான் காதலித்தேன்? ஐயோ ராமா, என்னை இப்போதே உன்னிடம் அழைத்து செல். இந்த வேதனையை என்னால் தாங்க முடியவில்லையே ராமா. உனக்காக அனைத்தும் துறந்தேனே, நீ என்னையே துறந்து விட்டாயே. நான் கனவிலும் நினைக்கவில்லையே. என் கலங்கர விளக்கமாய் நீ இருப்பாய் என்றிருந்தேன். நான் காலமெல்லாம் கலங்கி தவிக்க விட்டாயே. ஏன் என் வாழ்க்கையில் வந்தாய்? ஏண்டா வந்த சலீம்? என்னை அனாதையாக்கவா? கணவன் என்ற நிஜம் என்று கனவானது. அந்த கனவு பகல் கனவானதே. உன்னை பார்த்து பார்த்து மயங்கிய நாட்கள் எல்லாம் மாயமாகி போனதடா. நீ செய்த துரோகத்திற்கு உருகி உருகி உன்னை தேடி தேடி அலைந்த கண்களுக்கு ஏண்டா தீட்டு பூசிக்கினாய்? உன் முகம் பார்த்து பார்த்து ஏங்கி மகிழ்ந்து இருப்பேனே, அந்த முகமா எனக்கு துரோகம் செய்தது? ஏண்டா சலீம் இப்படி பண்ணுன? நீ தீண்டும் போதெல்லாம் ஒரு நிமிடம் உன்னுள் நான் என்னை இழந்து விடுவேனே. ஆனால் இன்று என்னையே இழந்து விட்டாயே. அப்பா அப்பா, எனக்கு தேவதப்பா. உங்களை விட்டு வந்து நடுத்தருவில் நிற்கிறப்பா. இரவு முழுவதும் கண்களில் கண்ணீர் மலை கொட்டி தீர்த்தது. காலை விடிந்தது. அனைவருக்கும், நித்யாவிற்கு மட்டும் இருளாக இருந்தது. எழுந்திருச்சு எல்லோரும் போங்க, கோயிலை கூட்டணும், போங்க போங்க என்று ஒரு பெண்மணி துரத்தினாள். அந்த கோயிலில் கூட இடமில்லையா? யார் இதயத்திலும் எனக்கென்று ஓர் இடமில்லை? நான் இருப்பதற்கும் இந்த உலகத்தில் இடமில்லையா என்று கல்லூரியின் பஸ் ஸ்டாப்பிற்கு வந்தாள். தலைகள் களைந்து அலங்கோலமாய் இருந்தாள். இப்படியே இருந்தால் கல்லூரிக்குள் தான் இன்னும் கேவலப்பட்டு நிற்போம் என்று நினைத்து தன்னை சரிப்படுத்தி கொண்டு கல்லூரி திறந்ததும் முதல் ஆளாக சென்று வகுப்பறையில் கடைசியாக உள்ள பெஞ்சில் அமர்ந்து கொண்டாள். நேரம் சென்றது. வகுப்பு நடைபெற்று கொண்டிருந்தது. மாலை நேரம் நெருங்க நெருங்க பயம் வந்தது. எங்க போறது என்ற பயம். கல்லூரியை விட்டு அனைவரும் புறப்பட்டனர். கடைசி ஆளாக வெளியில் வந்தாள். பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஓரமாக அமர்ந்தாள். நேரம் செல்ல செல்ல பஸ் ஸ்டாப்பில் யாரும் இல்லை. அவள் மட்டுமே தன்னை மறந்த நிலையில் அமர்ந்திருந்தாள். நித்யா, நித்யா என்று குரல் கேட்டதும் சுய நினைவுக்கு வந்தாள். வந்தவள் பார்த்ததும் நொறுங்கி போனாள். எல்லாம் கேள்விப்பட்டேன். அச்சோ பாவம், நல்லவங்க சாபம் எல்லாம் பழிக்கும் நித்யா. உன்னை நிஜ பிச்சைக்காரியா பார்ப்பேன்னு சொன்னேன்ல,
இதோ கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கியே. இளவரசு பேச பேச நித்யா துடித்தாள். மனதை கல்லாக்கி கொண்டு கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது என்று கண்களுக்கு கட்டளையிட்டாள். வழியில் பெரிய வழி, நம்மை வீழ்த்த நினைப்பவர் முன் விழுந்து கிடப்பதுதான். இப்ப என்ன பண்ண போற தேவதையே? நோ நோ நோ, பிச்சைக்காரியே, இந்தா உன்னை பார்க்க பாவமா இருக்கு, பொழைச்சிப்போ. இந்த 10 ரூபா எனக்கு பெரிய மனசு நித்யா, அதான் 1 ரூபா 2 ரூபா போட மனசு இல்லை. வரட்டுமா? அப்புறம் வீட்டு பக்கத்தும் வந்துடாத. இப்போ மொத்த வீடும் என் அம்மா கையிலையும் என் தங்கச்சி கையிலையும் இருக்கு. அப்புறம் உன் அப்பன் உன் நிலைய பார்த்தா நெஞ்சு வெடிச்சு சேர்த்து போயிடுவான். நீ எங்கேயும் நல்லா இருக்க, வசதியாக இருக்கன்னு நினச்சிட்டு இருக்கான். உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்கு. ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ ஓகே சொன்னினா உன்னை வேணும்னா நான் வச்சுக்கிறேன். டேய் இளவரசு, இந்த நித்யா எதை வேணும்னாலும் இழந்திருக்கலாம், தன்மானத்தை இழக்கல. உன்னை இப்போவே என்னால் கொல்ல முடியும். ஆனால் என் தங்கச்சி வாழ்க்கையை நினச்சி உன்னை சும்மா விடுறேன். ஒழுங்கா போயிடு, இல்லை அவ்வளவுதான் என்று அவள் கத்தியதை பார்த்ததும், பரவாயில்லையே, பெண் புலிக்கு இன்னும் திமிர் குறையல. இந்த திமிரும் அடங்குற நாள் வருண்டி, அந்த நாளுக்காக காத்துட்டு இருப்பேன். உன்னை எப்பவும் நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னை துரத்தி துரத்தி அடிப்பேன் என்று கூறிவிட்டு இளவரசு சென்றான். ஏ ராமா, எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? நான் என்ன பாவம் பண்ணினேன்? நேரம் சென்றது. சூரியன் மறையும் நேரம் வந்தது. 2 இருசக்கர வாகனம் வந்து நின்றது. நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கோம், இங்கேயே உட்காந்துருக்க. நாங்கள் 4 பேர். ரேட் எவ்வளவுன்னு சொல்லு, பேசிக்கலாம் என்று கூறியதும் நித்யாவின் கண்களில் இருந்து இரத்த கண்ணீர் வராத குறைதான். டேய், ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க என்று பக்கத்தில் இருந்த கல்லை தூக்கினார். ஏய், என்ன ரொம்ப பண்ணுற என்று அவர்களது வண்டியில் இருந்து கீழே இறங்கினார்கள். கல்லை எடுத்து வீசினார். போங்க போங்க என்று. டேய் வாங்கடா போகலாம், இது கண்ணகி போல, கல்லாலே அடிச்சு கொன்னுடுவா என்று கூறிக்கொண்டு புறப்பட்டனர். சோர்ந்து போனால் உடலிலும் பலமில்லை, மனதிலும் பலமில்லை. இதுபோல் எத்தனை பேர் வருவார்கள், எப்படி சமாளிப்பது என்று புலம்பினாள்.